புத்தர்கள்ட்ட கேளுங்க, 3000 புத்த மடங்கள் கோவில்களாக மாற்றப்பட்டது என்று பாதிக்கப்பட்ட நிலையில அவர்கள் பேசுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பள்ளிவாசல இது கோயிலா இருந்துச்சு, முஸ்லிம் மன்னர்கள் இடிச்சிட்டு பள்ளிவாசல் கட்டிட்டாங்கன்னு ஏதோ முஸ்லிம் மன்னர்களுக்கு எங்கேயுமே இடம் இல்லாத மாதிரி அவங்க கையெழுத்து போட்டா நாடே அவர்களுக்கு சொந்தம். அர்த்தமே இல்லாத, லாஜிக் இல்லாத வழக்குகள் தொடுக்கப்படுகிறது. முஸ்லிம் சமுதாயத்தின் சார்பாக ஒன்றை மாத்திரம் உறக்க சொல்லுகிறோம். ஒரு இடத்தில் கட்டப்படுகிற பள்ளிவாசல் கியாமத்து வரை பள்ளிவாசல், கியாமத்து வரையும் பள்ளிவாசல். நீ என்ன மாத்தினாலும் அது பள்ளிவாசல். ஃபிக்ஹுடைய சட்டங்கள்ல எழுதுறாங்க, ஒரு தனி நபரோ ஒரு குழுவோ அல்லது அரசோ ஒரு பள்ளிவாசலை ஆக்கிரமித்து எடுத்துக்கொண்டால் அதை மீட்க போராட வேண்டிய பொறுப்பு முஸ்லிம்கள் மீது கடமை. இஆதத்துல் மசாஜித் இலல் முஸ்லிமீன் வாஜிப், கண்டிப்பாக அது கடமை. இன்றெல்லாம் விட்டாலும் என்றாவது ஒரு நாள் காட்சிகள் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு 100-200 வருஷத்திற்கு பின்னாலாவது பிடிக்கப்பட்ட அந்த மஸ்ஜிதுகள் மீண்டும் மஸ்ஜிதுகளாக மாற வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம். ஆக்கிரமித்து ஒரு பள்ளிவாசலை விட்டுக் கொடுப்பதற்கு முஸ்லிம்களுடைய சொந்த வீடு அல்ல, அது அல்லாஹ்வுடைய ஆலயம்.